கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எந்த மொழியில் உருவான சினிமாவாக இருந்தாலும் அது தரமானதாக இருந்தால்தான் பூலோகத்தில் இருக்க மக்கள் பார்த்து ரசிப்பாங்க. பூலோகம் படத்தோடைய இயக்குனர் திரு கல்யாண் கிருஷ்ணன், இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு மாற்று சினிமாவை கொடுக்கணும்னு நினச்சி தன்னோட முதல் அடியை எடுத்து வச்சிருக்காரு. திரு கல்யாண் கிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இந்த சித்தனுக்கெல்லாம் வணக்கம். வணக்கம் எனக்கும் ஜனக்கும் பலம் நாட்டு மரம். பாறை உழைப்போடு சேரும்போதுதான் அது சிலை என்று உழைப்பின் பெருமையை உயிர் மூச்சாக சுவாசிக்கும் சிவப்பு சிந்தனை படைப்பாளி திரு SP ஜனநாதன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இந்த சித்தனுக்கெல்லாம் வணக்கம். வணக்கம் எனக்கும் ஜனக்கும். பாடல் மூலம் பலத்தையும் ரசனையும் தர முடியும்னு வெற்றிக்கான மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இந்த சித்தனுக்கெல்லாம் வணக்கம். வணக்கம் எனக்கும் ஜனக்கும் பலம் நாட்டு மருந்து கொடுக்கும். கிச்சில் கிழங்கு பிறந்த சுக்கும் லீ, அர்னால், சில்வஸ்டர் ஸ்டாலன், சியன் கார்னே இவங்கள மாதிரி தன்னுடைய படத்துக்காக தன்னுடைய கதாபாத்திரத்துக்காக உடல் பலத்தை ஏற்றும் நம்மளுடைய ஹாட்ரிக் நாயகன் ஜெயம் ரவி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இந்த சித்தனுக்கெல்லாம் வணக்கம். வணக்கம் எனக்கும் ஜனக்கும் பலம் நாட்டு மருந்து கொடுக்கும். வணக்கம் எல்லாருக்கும் இன்னொரு தடவை. படம் நான் சொன்ன மாதிரியே நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது, நல்ல பிரமிப்பாக இருக்குது, மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெயம் ரவி அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள். 3 வெற்றி படங்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரோமியோ ஜூலியட், தனி ஒருவன் அண்ட் பூலோகம். இந்த சந்தோஷத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அளவில்லாத ஒரு சந்தோஷம்தான். நீங்கள் சொன்ன மாதிரி அதான் உழைப்பு தான், அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச ரூட்டில், அதான் எனக்கு சொல்லி கொடுத்த ரூட்டும், அதை அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அண்டு அது பண்ணாலே அதுக்கான பலன் இருக்கும்ன்றது பார்த்துட்டும் இருக்கோம், நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதை நம்பி தான் இருக்கேன் நானும். அண்டு எல்லாத்த விட அப்பா, அண்ணன் அண்ட் என் ஃபேமிலி, அவங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. நல்ல டைரக்டர்ஸ் கூட படம் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்குது. நீங்கள் தயங்கி நீங்கள் சொன்னீங்க, ஆனால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹாட்ரிக் நாயகனா எல்லார் மனசுலையும் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஆனால் அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அந்த லீ, அர்னால், சில்வஸ்டர் ஸ்டாலன் இவங்கள மாதிரி கதாபாத்திரத்துக்காக நீங்கள் உங்களுடைய பாடி நல்லா பில்ட் பண்ணிக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது கஷ்டங்க, சந்தோஷம்லாம் கிடையாது. பட் என்னென்னா, கல்யாண் சார் முதல்ல சொன்னார், போய் கேட்டேன், கதை சொன்ன உடனே எப்படி சார் எப்போ பண்ணலாம் இந்த ஃபைட்டு கிட்டலாம், எப்போ உடம்பு ஏற்றுறது, டே 1லேருந்தே எனக்கு வேணும் சார் அது அப்படின்ட்டார். அது பூலோகமாகவே நீங்கள் வந்துடணும் அப்படின்ட்டார். சரி, அப்போ எனக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் கொடுங்க, நான் எல்லாம் ட்ரெயின் ஆகிட்டு வரேன்னு சொல்லி ஒரு வருஷ காலம் அந்த ஒரு 15 கிலோ வெயிட்டோடு தான் சுற்றிட்டு இருந்தேன் நான். ஸோ அது எல்லாமே இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, அந்த வலியெல்லாம் மறந்துடுது. ஜனநாதன் சார், எல்லா குரலும் பாடலாகாது, எல்லா பேச்சும் வசனமாகாது, ஆனால் உங்களுடைய எழுத்துக்கள் மட்டும் எல்லாமே வசனமாகுது. உங்களுடைய படங்களில் பார்த்திங்கன்னா நிறைய உழைப்பாளிகள்னு அவங்களோட சிந்தனைகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய படத்தில் வருது. கம்யூனிசமோட சிந்தனைன்னு கூட நம்ம சொல்லலாம். இதை பற்றி எப்படி சார் நீங்கள் சொல்ல வரீங்க? இல்லை, நான் உலகத்தின் உயர்ந்த தத்துவமே கம்யூனிசம் தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய புரிதலில் அதுவே சிறந்தது, அது மட்டுமே அரசியல் நான் புரியுது எனக்கு. அதனால் என்னுடைய படங்களில் அது காதல் கதையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதோடைய பாதிப்பு இருக்கும். நான் என்னவா உலகத்தை நான் எப்படி பார்க்குறேனோ அப்படி தான் பார்ப்போம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஸ்பேஸ் இருந்தால் அதை எழுத முடியும் நம்மளால். இந்த ஸ்பேஸை கல்யாணம் எனக்கு கொடுத்துக்கிறாரு இதில். அதனால் என்னால் இந்த படத்தில் இதுலேயும் ஏற்கனவே நானாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பை அவர் கொடுத்துருக்கிறார். வேறு யாருக்கும் நான் எழுதவும் முடியாது. சாரோட வசனங்கள் நீங்கள் பேராண்மை படத்தில் பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அதே மாதிரியான சக்தி இந்த படத்துலையும் உங்களுக்கு இருந்ததா? அந்த படத்தோட 10 மடங்கு அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா டஃப்பான படம் இது. இன்னொன்று அவர் டைலாக்ஸும் அவர் 10 மடங்கு அதிகமாக தான் எழுதியிருக்காரு. இது இல்லாமல் நம்ம டைரக்டர் அவர் ஏற்றிடுவார், சும்மா விடமாட்டார் அவர். கல்யாண் சார், நீங்கள் சொல்லுங்கள், அதான் ஒரு தரமான படம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு திட்டம் எப்படி நடந்தது? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாதன் ஜோன்ஸ் இருக்கார் இல்லையா, மலை மாதிரி இருக்கார். இவர் எப்படி ஏன்னா மக்கள் இவரை பார்க்கும்போதே ரசிக்கிறாங்க, இந்த படத்துலேயே இவரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எப்படி யோசிச்சிங்க நீங்கள்? பேராண்மை ஒர்க் பண்ணும்போது நானும் ஜெயம் ரவி சாரும் நல்ல புரிதல் இருந்தது. அப்போ சொன்னால் இந்த சப்ஜெக்டை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பிடிக்கணும்னா, ஆனால் முதல் டாஸ்க் என்னென்னா, படம் மேசிவான ஃபிலிமாக இருக்குது. நான் நியூ கம்மர், பெரிய ஹீரோ, பெரிய இன்வெஸ்டர் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆஸ்காரை
நான் ஆஸ்கார் அணுகினேன், தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அணுகினேன். அவர் கொடுத்த ஊக்கம்தான் முதல்ல இவ்வளோ பெரிய படைப்பு சாத்தியமாச்சு. எனக்கு ஒரு முதல் டைரக்டரை நம்பி இவ்வளோ பெரிய செலவு பண்ணோம், ஃபாரின்லேருந்து வில்லன் வரணும், ஃபாரின்லேருந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் வரணுன்றதெல்லாம் சாதாரணமாக சாத்தியம் இல்லை. அதை அவர் ஊக்கப்படுத்தினதால மட்டும்தான் இவ்வளோ பெருசும் சாத்தியமாச்சு. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட தாரக மந்திரம் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இன்னும் சொல்லவே இல்லையே. வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். ஜெயிக்கிறோம். இதுதான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா உங்களுடைய பாடல் ஒரு படத்தில் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் பலத்தையும் ரசனையும் கொடுக்கும். கண்டிப்பாக இவருடைய பாடல்கள்லாம் எங்கேயோ போகும்பா அப்படின்னு நம்ம கை தூக்கி நம்ம தாராளமாக நான் சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் படத்தோட ஒன்றி போயிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் இல்லையா? உங்களுடைய யூஸ்வல் பாடல்களாக இல்லாமல் ரொம்ப வித்தியாசமான பாடல்கள் அந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். யூஸ்வலாக ஒரு குத்து பாட்டோ மெலடி பாட்டோ இல்லை ட்ரீம் நினச்சி பார்க்குற மாதிரியோ பாட்டெல்லாம் இல்லை. கல்யாண் சார் ஃபஸ்ட்டே சொல்லிட்டார், இது ஒரு லைவான சப்ஜெக்ட்டு. டக்குன்னு லவ் ஓகேட்ட பிறகு அமெரிக்கா போகிறதோ லண்டன் போகிறதெல்லாம் இருக்காது. லைவாக எப்படி நம்ம ஊரில் லவ் வருதோ அப்படி தான் வரும். அதே மாதிரி முழுக்க முழுக்க அது நாட் மெட்ராஸ் நடக்கிறதுனால அங்கே மரணகானான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றியெல்லாம் சாங் வேணும் நண்பான்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்காக ரொம்ப ரிசர்ச் பண்ணி கானா சிங்கர்ஸே நம்ம ஸ்டுடியோக்கு மினிமம் ஒரு 100 பேராக பாடியிருப்பாங்க. ஆக்சுவலாக அதில் பெஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். அப்புறம் மசானா கொள்ளை அந்த சாங் அதான் சொல்கிறேன்னா எங்கே போனாலும் அது மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப தேட்டரில் ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப பேருக்கு சாமி வந்திருக்கு அந்த பாட்டுக்கு. அது ரொம்ப லைவாக பண்ணியிருக்கோம். கம்போசிங்கில் எனக்கும் கல்யாணம் எனக்கும் நண்பா ரொம்ப ஃபேண்டஸியாக போகிற லைவாக பண்ணு, ஃபேண்டஸியாக போகிற லைவாக பண்ணுன்னு அந்த லைவ் தான் இந்த பூலோகம். அதே ஒரு 4 வரி இப்போ எங்களுக்காக நீங்கள் பாடி காமிச்சா நல்லா இருக்குமே. 1 2 3 4 பூலோகம் அடிச்சா நாக் அவுட்டு, போடாத எதிர்த்து நீ ஃபைட்டு, தங்க மாட்டம் மோதினா ஒரு ரவுண்டு, பேர சொல்லும் சென்னையில் பல கிரவுண்டு, லெஃப்ட் பஞ்சு ரைட்டு பஞ்சு அப்பர் பஞ்சு லோயர் பஞ்சு ரிப்பு பஞ்சு பட்டு பஞ்சு, டான்சிங் பூலோகத்தை நான் சிங் தான் பண்ணா, பாக்ஸிங்ல பஞ்சு வாங்கி பவுன்சிங் தான் கண்ணா, தமிழ்நாடு சாம்பியனு, இந்தியா சாம்பியனு, இன்டர்நேஷனல் சாம்பியனு. சூப்பரா இருந்துச்சு கேக்கும்போது. இப்ப தெரியுதுல நான் ஃபேமிலின்னு சொன்னது எப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வாசிக்கிறீங்க, இவர் பாடுறாரு, அதுக்கு ஏத்த மாதிரி அவர் ஆடுறாரு. என்ன ஒரு சிங்க் இருக்கு. கல்யாண் சார் ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே இந்த அளவுக்கு ஒரு பவரா கொடுக்கறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க. இது எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு தயக்கம் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு தாக்கம் உள்ள ஏற்பட்டு இந்த படத்தை நீங்க ஃபர்ஸ்ட் படமா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க? எனக்கு தயக்கம் இல்லை. எனக்கு அதுக்காக தான் 20 வருஷம் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இத்தனை கால போராட்டம். அதனால் கிடைச்சதை சுத்தமாக செய்யணுன்றது தான். அதை சுத்தமாக செய்யறதுக்கு நான் முறைப்படி ஜனா சார்கிட்ட எல்லா பயிற்சியும் எடுத்திருக்கேன். ஒரு படத்தை எப்படி அணுகணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது. அப்புறம் எனக்கு கம்ஃபர்ட் ஹீரோ மெயின் அதுதான். ஜெயம் ரவி என் சகோதரர் மாதிரி. அதனால் ராஜாவை எவ்வளோ நம்பி நடிப்பாரோ அப்படி என்னை ஏற்றுக்கிட்டார் அவர். இது அவருக்காகவே உருவாக்கப்பட்ட கதையா? நிச்சயமாக 100%. இந்த படம் இன்னைக்கு நான் நிச்சயமாக சொல்லணும், இது ஜெயம் ரவியை தவிர வேறு யாரும் பொருத்தமாக இருப்பாங்களான்னு என்னால் சொல்ல முடியல. இல்லை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? ஏன்னா உங்களுக்காக 100% அடிச்சு நான் சொல்கிறேன், ஜெயம் ரவி அவருக்காக போனப்பே முடிவு பண்ணிட்டு தான் வந்தோம். ஷோ போகிறோம், உங்களை பற்றி நான் சொல்கிறேன், என்னை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்தோம். இல்லை அந்த மாதிரி அவர் நான் சொல்கிறேன் நடுவில் கூட. அதாவது ஒன்று பொருத்தமாக இருக்கிறது உண்மையாலுமே படத்தை பார்த்தோன்னே எல்லாமே சொல்கிறாங்க, வேறு சாய்ஸே போக முடியாது அளவுக்கு. அப்புறம் பாக்ஸர்ஸ்லாம் சொன்னது, வடசேனை பாக்ஸர் தமிழ் உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இவர் அதாவது அப்படி கிரியேட்டட் கிடையாது, ரியலாக நம்ம ஊரோட பாக்ஸராகவே இருக்கிறாரு. அதுக்கு அவர் நான் பேராண்மையில் ஒர்க் பண்ணும்போது அவர் எவ்வளோ உடல் வருத்து எனக்கே ஒரு கஷ்டமாக இருக்குது. வேணாம் சார் விட்டுருங்க சார்ன்ற அளவுக்கு படத்துக்கு கேரக்டருக்காக ஒர்க் பண்ணுவார். அப்படி இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் அதிலிருந்து அவ்வளோ கடுமையாக ஒர்க் பண்ணி அதுக்கு பொருத்தமாக இன்னும் ஃபிட் ஆனார். அது டெக்னிக்கலாக ஃபிட் ஆனார், ஃபிசிக்கலாக ஃபிட் ஆனார்.
ஸோ அதனால தான் அவர் சொல்கிறது வந்து கரெக்டு தான். நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து இந்த படம் ஒரு டீம் எஃபர்ட். ஜனா சார் சொன்ன மாதிரி வந்திருக்கிறவங்க வந்து உட்காந்துருக்கிறவங்க எங்கள் தமிழ்லேருந்து எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காங்க. பட் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டீச்சர் மாதிரி டைரக்டர் கல்யாண் அவர்கள் வந்து அது நான் கொடுத்துருக்காரு. வந்து குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். நான் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். அது என்னன்னா வந்து ஒரு பஞ்ச் பேக் கட்டி அதில் வந்து எல்லா பாக்ஸரும் அடிக்கணும். பஞ்ச் பேக்கில் அடிக்கணும், ஹிட் பண்ணணும். அது வந்து அந்த பாக்ஸருங்களாம் தொழில் முறையாக 20 வருஷம் பயிற்சி எடுத்தவர்கள். இப்போ இந்த கதையை சொல்லி 2 மாதத்துக்குள்ளே இவர் 20 வருட அனுபவ பாக்ஸராக வரணும். அவங்க என்ன அடிக்கிறாங்களோ அதை இவர் அடிக்கிறார். ஸோ இந்த படம் இன்னும் 20 வருஷம் கழித்து கூட பேசணும் அப்படின்னா அதுக்கான உழைப்பு இருந்தால் தான் முடியும். அது அண்ட் நம்பினேன், நான் உண்மையாகவே இந்த ஸ்கிரிப்டை நம்பினேன், டைரக்டரை நம்பினேன். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம், ஆனால் ஒருத்தரை பற்றி நம்ம ரொம்ப நேரம் பேசாமல் இருக்கோம். யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுதா சார்? த்ரிஷா. ஏன்னா 50 படத்துக்கும் மேல அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா சொன்னார் பாத்தீங்களா அவரு? அவர்கிட்ட பிரகாஷ் ராஜ் சார் பத்தி கேக்குறீங்களோன்னு நான் நினைச்சேன். அவர் வந்து ஹீரோயினை விட்டு கொடுக்க கூடாது சார். எனக்கு தெரியல சார். அது வந்து ஒரு தொழில் தர்மமா நான் வந்து முக்கிய கதாபாத்திரமா இருக்கிற பிரகாஷ் ராஜை பத்தி கேக்குறாங்களோ நான் நினைச்சேன். நீங்க வந்து நாங்க எல்லாரும் முக்கி தான் நடிச்சிருக்கோம். நாமெல்லாம் ஒரே குடும்பம். அடுத்து சொல்லுவாரு. ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து நம்ம ஜென்ஸா இருக்கோம், அதனால ஒரு லேடி பத்தி ஃபர்ஸ்ட் கேட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வந்து பிரகாஷ் ராஜ் சார் பத்தி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்காரு. கரெக்டா ஜெயம் ரவி சார்? ஓகே ஓகே. 50 படத்துக்கு மேல வந்து அவங்க நடிச்சிட்டே இருக்காங்க. ஒரு சிறந்த நடிகைன்னு வந்து இப்போ அவங்க வந்து ரொம்பவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்க இந்த படத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்ததை பத்தி சொல்லுங்க. ஒரே ஒரு ஃபோன் கால் தான் பண்ணோம். த்ரிஷா வந்து இந்த கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு ஃபோன் கால் தான் பண்ணோம். நான் தான் பண்ணேன். டைரக்டர் வந்து கேட்க சொன்னார், அவங்க பண்ணுவாங்களா கேளுங்க சார்னு. அவங்க எந்த வித இதுவுமே இல்லாமல் கண்டிப்பாக பண்ணுறேன், ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் நரேஷன் மட்டும் கேட்டுடுறேன் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. கேட்ட உடனே பயங்கரமாக இருக்குது, நான் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ராமினன்ட் கேரக்டர் இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எப்படி வந்து ஜாலியாக இருப்பாங்களோ, செகண்ட் ஹாஃபில் இந்த பூலோகன்றவன் படிக்காதவன், அவனுக்கு எவ்வளோ தெரியாது. அவங்க படித்தவங்க. ஸோ பாக்ஸிங்க்கு இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக என்னென்ன இருக்குது, நெட்டில் இருந்து என்ன சோர்ஸ் எடுக்கலாம், அதே மாதிரி வந்து டெக்னிக்ஸ் என்னென்ன புதுசாக வந்திருக்கு, ஒர்க் அவுட் பேட்டர்ன் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து நெட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அதெல்லாம் இவனுக்கு எடுக்க தெரியாது. அவங்க எடுத்து அதை இன்கார்பரேட் பண்ணி மாடர்ன் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ த்ரூ அவுட் த ஃபில்ம் அந்த கேரக்டர் ஹோல்ட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்ல பர்ஃபார்மர் தேவை நமக்கு. அதுக்காக த்ரிஷா வந்து நம்ம கண்டிப்பாக ஒத்துப்பாங்கன்னு நினச்சோம் நாங்கள். அதே மாதிரி அவங்களும் ரொம்ப வில்லிங்காக பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க. முதல்லலாம் வந்தாங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அந்த நார்த் மெட்ராஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே என்ன இப்போ ஷூட்டிங் எப்படி அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் அந்த மரணகானான்னு ஒரு சாங் இருக்குது, ரத்தினம் மாஸ்டரு ரத்தினம் மாஸ்டருன்னு ஆரம்பிக்கும். அவங்கெல்லாம் என்னடா ரத்தினம் மாஸ்டர் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அவங்க ரத்தினம் மாஸ்டரு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க வாங்க இன்வால்வ் ஆகிட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அவங்களே நிறைய சொல்லியிருக்காங்க. ஐயோ இன்னும் இந்த படம் இப்படி இருக்குது, இந்த இது இப்படி இருக்குது, இந்த ஃபைட் அப்படியே வந்திருக்கு, ஓ ஐம் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபில்ம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க எனக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ராமினன்ட். சார் பிரகாஷ் ராஜ் சாரை பற்றி நீங்கள் சொல்லணும்னு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. ஸோ ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு படங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கேரக்டரில் தான் நடிப்பார். இந்த படத்துலையும் வந்து கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான கேரக்டர் தான் நடிச்சுப்பார். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். எப்படி ஜெயம் ரவி சார் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கோரிங் சொல்கிறேனோ அதுக்கு நிகரான பர்ஃபார்மன்ஸு கேரக்டரு அது வந்து அதுக்கும் எனக்கு சாய்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை ரீமேக் பண்ண முடியுமான்னு தெரியல. ரீமேக் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அது வந்து எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பிரகாஷ் ராஜ் சார் தான் என்னோட சாய்ஸ். உலக அளவில் வந்து தமிழ் சினிமாவை ரொம்ப பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார் தான். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் இல்லைன்னா இந்த படம் சாத்தியமே இல்லை. எனக்கு வந்து முதல் படம், இவ்வளோ பெரிய சைஸு, இவ்வளோ காஸ்டிங்கு, அது என்னோட அதிர்ஷ்டம் தான் அவர் கிடச்சது. ஓகே, ஆமாம். ஜனநாதன் சார் நீங்கள் சொல்லுங்கள் ரவிச்சந்திரன் சார் பற்றி. இல்லை, ரவிச்சந்திரன் சார் வந்து நான் வந்து பிரமித்த ஒரு தயாரிப்பாளர். ஏன்னா மிகப்பெரிய படங்களை அந்நியன் போன்ற படங்களை ஐ போன்ற படங்கள்லாம் பண்ண ஒரு தயாரிப்பாளர். அவர் நான் எதாச்சும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ரவி சாரை கேட்டார், ரவி சாரோட ஒரு படம் பண்ணோன்னு. அப்போது ஆக்சுவலாக கல்யாணுக்கு தான் ரவி சார் டேட்டு கொடுத்துருக்காரு, அடுத்த படம் நீங்கள் பண்ணுன்னு. சார் இப்படி ஒரு சம்பவம் சார் அப்படின்னு.
அப்போ நான் உடனே கல்யாணம் சொல்லிட்டு உடனே சூஸ் பண்ணேன். கல்யாணம் பற்றி ஒரு நோட் எடுத்தார். எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா ட்ரெடிஷ்னலாக சினிமா பர்சனாலிட்டி, டெடிக்கேஷன் அவனுக்கு. அப்புறம் மிகப்பெரிய ஒரு விஷயம்னா உதவி இயக்குநர்களுக்கே கல்யாணம் வந்து ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த ஹீரோயினும் சரி அவரோட படம் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆள். ஸோ இவரும் அதை சொன்னார். அதாவது ரவி சாருக்கு வந்து உடனே அந்த ப்ராஜெக்ட் பண்ண இமீடியட்டாக தொடங்கிட்டார் வேலையை. நேத்தன் ஜோன்ஸ் அடித்தது நானோ ஜெயம் ரவியோ கிடையாது சார், நீங்கள் தான். படத்தை பற்றி நிறைய விஷயம் பேசணும். ஆனால் ஒரு டோட்டலாக இது இந்த மாதிரியான கதை அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு கதை சார்? ஏன்னா பாக்ஸிங் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, நடுவில் வந்து இந்த மாசன கொள்ளை இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் சொல்கிறீங்க. எதை தழுவி இந்த படம் வந்து போகுது சார்? பாக்ஸிங் வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுதுன்றது கதை. ஆனால் மசானா கொள்ளைலாம் வந்து அவனோட வாழ்க்கை எங்கே இருக்கோ அதோட ரெப்ரசன்டேஷனாக அதை சொல்லியிருக்கேன் நான். வட சென்னையில் இருக்குது. அங்கே வந்து அது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடப்படுது மாசி மாதம். ஆனால் அது வந்து சாமி ஆடுறவர் தான் இவர். அதனால் அதுவும் இதுவும் பிளெண்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ கிளைமேக்ஸில் வந்து நாத்தன் ஜோன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வீழ்த்துறீங்க இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டுக்கும் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வித்தை வந்து எல்லாருமே கையாளுவாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான வித்தை வந்து இந்த நாத்தன் ஜோன்ஸை வந்து ஒரு வித்தை வந்து நீங்கள் கையாண்டிங்க அவரை தோக்கடிக்கிறதுக்கா இல்லை அவரை ஜெயிக்கிறதுக்கு? நான் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே விழுந்துருவேன் கீழே அவரோட ஃபைட்டில். அதான் உண்மையும் கூட. 7 அடி ஒருத்தர் இருக்கார், இவர் இவ்வளோன்னு இருக்கார் அவர் முன்னாடி. அதான் நியாயம். ஸோ அப்படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். பறந்து அடிக்கிறதுலாம் கிடையாது. அதான் இந்த படத்தில் பர்டிகுலராக ஒரு ரோப் ஷாட் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஒரு ரோப் ஷாட் இல்லை, ஒரு டூப் ஷாட் இல்லை. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட வந்து நான் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பர்ஃபெக்ட் தியரி தான் இந்த படம் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டு. ஏன்னா எனக்கு சொல்லுவார் சில விஷயம்லாம், அப்பப்போ டெஸ்ட் பண்ணேன் இவரை கரெக்டாக இருக்கிறாரா இல்லை சார், எப்படி சார் ட்ரைனிங்லாம் எப்படி சார் பண்ணலாம், அவனை எப்படி சார் அடிக்கிறது சார். இப்போ பேசிக்காக சார் பாக்ஸிங்கில் இப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம ஷோல்டர் லெவலுக்கு மீறி கை வரவே வராது. ஹை லெவல் ஷோல்டர் லெவல் தான் பாக்ஸிங். இப்போ கிளைமேக்ஸில் ஆப்போனண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பாக்ஸிங் ப்ராக்டிஸே இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும். அவன் அங்கே இருக்கான். ஸோ ப்ராக்டிஸே இப்படி தான் பண்ணணும். ஸோ அதுக்காக தானே ரெடியாக வர்றார் ஹீரோ. ஸோ ப்ராக்டிஸ் அங்கே பண்ணணும். அவனோட வீக் பாயிண்ட் என்ன அது தெரிஞ்சுக்கணும். உங்களோட ப்ளஸ் என்ன. ஸோ ஒரு ட்ரெய்லரில் வரும், ஒரு அவனை அடிக்கணும்னா இவ்வளோ பவர் வேணும், அப்போ தான் நாக் அவுட் பண்ண முடியும். அந்த பவருக்காக ட்ரை பண்ணும்போது ட்ரெய்லரில் ஒரு டயலாக் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீ அதை ட்ரை பண்ண போய் வேறு உன்னோட ப்ளஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு செகண்டுக்கு 5 பஞ்ச் அடிக்க முடியுது ஒன்றால், அது ப்ளஸ் உனக்கு. ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் பற்றி சொல்லுங்கள். மிராக்கல் மைக்கேல்ன்றவர் தான் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர். அவர் பேராண்மை படத்தில் மிராக்கல் மைக்கேல் நான் வந்து திடீர்னு அவர் ஒரு மிராக்கல் அப்படின்னு நீங்கள் சொல்ல அவருக்கு நீங்கள் சொல்ல வந்தீங்களோ? அவர் ஃபாரின் மாஸ்டர் கிடையாது, அவர் பேர் தான் அப்படி இருக்கும், ஃபாரினாக இருக்கும். பட் அவர் நம்ம சென்னை மாஸ்டர் தான். அவர் பேராண்மை படத்தில் சார் தான் அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள. அண்டு எனக்கு என்னென்ன வரும்ன்றது நல்லா தெரியும் அவருக்கு. என்கிட்ட எப்படி ஒர்க் வாங்கணுன்றதும் நல்லா தெரியும். ஸோ அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஃபைட்டுக்கு அவருக்கு தனியாக இந்த படம் வந்து ஆக்ஷன்ன்றது வந்து அவர் அழகாக பண்ணிட்டார். ஸ்டோரி லைனும் இருக்கும், அதில் எக்ஸிக்யூஷனும் அழகாக இருக்கும், ஐடியாஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நிச்சயமாக அவருக்கு எல்லா க்ரெடிட்டும் வரணும். அது இல்லாமல் லார்னல் ஸ்டோவல்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர், அவர் வந்து கிளைமேக்ஸில் ஒரு கொரியோகிராஃப் பண்ணார். ஸோ அது வந்து ஒரு 4 நாள் ரிஹர்சல் பண்ணி நாங்கள் பண்ணோம். அதை ஒரு டான்ஸ் மாதிரி தான் நாங்கள் பண்ணோம். அது பார்க்க பயங்கரமாக இருக்குமே தவிர நாங்கள் ரிஹர்சல் பண்ணி பிளான் பண்ணி தான் பண்ணோம். ஸோ நாத்தன் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி கிட்ஸ்க்கு வந்து சொல்லவே தேவையில்ல, ரொம்பவே பிடிக்கும் அவரோட ரெஸ்லிங் எல்லாமே. ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அவர் இங்கே வரும்போது வந்து என்ன மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏர்போர்ட்லேருந்து குழந்தைங்கள்லாம் அவரை சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னாக்க எப்படி WWF வந்து குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுதோ அப்படி இந்த படத்தோட பாக்ஸிங் கிளைமேக்ஸ் வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணும். ஓகே, அவ்வளோ தூரம் அது. அப்புறம் நேத்தன் வந்து ரொம்ப கூலான ஆள், பார்க்குறதுக்கு தான் ஃபெரோஷியஸாக இருப்பார். ஜெயம் ரவியை வந்து நல்லா என்னை ஹிட்டு அடின்றாரு. இவர் தயங்குறாரு. வி ஆர் நாட் லவ்வர்ஸ், வி ஆர் எனிமி, என்னை அடின்றாரு. இவர் தான் தயங்குறாரு. ஓகே. ஸோ அவ்வளோ கூலாக என்கரேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஹேட்ரிக் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த பூலோகம் படமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட், 4வது ஹிட் உங்களுக்கு. அண்ட் தொடர்ந்து வந்து நீங்கள் நிறைய ஹிட் படங்கள் கொடுக்கணும். இந்த டீமே வந்து நிறைய ஹிட் படங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுக்கணும். அண்ட் எங்களுடைய அரங்கத்துக்கு வரணும்னு சொல்லி கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருமே நாங்கள் வாழ்த்திக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ.